இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு. இன்னைக்கு ராமநாதபுரத்துல நம்ம வந்து ரொம்ப 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 வித்தியாசமான பிரெட்டை வச்சு ஒரு ரெசிபி நம்ம கத்துக்க போறோம். பிரெட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் இப்போ நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரெட்டை வச்சு இனோவேட்டிவா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தினமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அதை நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கவிதா. கவிதா. ஸோ நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நான் இந்த ஊர் தான் சார். ராமநாதபுரம் சார் பிறந்தேன். ராம்நாடை பத்தி சொல்லுங்க. ராமநாட்டில் பிறந்ததை நினைச்சு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். இந்த ஊர்ல வந்து முத்தாலம்மன் கோவில் ரொம்ப சிறப்பு சார். இந்த கோவில்ல பாரி விழா, நவராத்திரி விழா, மாசி திருவிழா 3 திருவிழாவுமே ரொம்ப அருமையான திருவிழா சார். இந்த தெய்வம் வந்து முத்தாலம்மன் வந்து ரொம்ப சிறப்பான தெய்வம் சார். அந்த திருவிழாக்கள்ல 9 நாட்கள் நவராத்திரி விழால எங்க குழுவுல இருந்து 9 நாளும் 9 நிகழ்ச்சிகள் செஞ்சு சிறப்பா செய்யணும் சார். நீங்க என்ன குழு வச்சிருக்கீங்க? நாங்க முத்தாலம்மன் மகளிர் மன்றத்துல பொருளாளரா இருக்கீங்க. நல்ல சமூக சேவைலாம் நிறைய செய்யறீங்களா? செய்யறோம் சார். அனாத ஆசிரமங்களுக்குலாம் நாங்க போய் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் ஆசிரமத்துல போய் அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம், பணம் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் காந்தி ஜெயந்திக்கு போய் செய்யறோம் சார். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் நீங்க எல்லாம் ஏதாவது செஞ்சீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எங்களுக்கு பிரெட்ல என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? இது வந்து பிரெட் சில்லி சார். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லுங்க. பிரெட்டு, கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கண்டு, கருமசாலா பட்டை, வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைத்த விழுதுகள், எண்ணெய், வேக வைத்த கொண்டக்கடலை, இஞ்சி, சில்லி பவுடர், சோம்பு, வெள்ளைப்பூடு, மிளகாய், தக்காளி, தேவையான அளவு உப்பு. ஓகே, இதோட செய்முறை எப்படின்னு காட்டுங்க. முதல்ல நம்ம எண்ணெயை காய வைக்கிறோம். எண்ணெய் காய வைக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பிரெட்டை வந்து நம்ம பொரிக்கணுமா? ஆமாம் சார். பிரெட்டை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு பொரிக்கணும் சார். ரிஃபைண்ட் ஆயில் அது? ஆமாம் சார். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து நெய்யில கூட பொரிச்சு கொடுக்கலாம். ஆமாம் சார். இதை வந்து அந்த ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துடணும் சார். ஸ்கொயர் பீஸா கட் பண்ணுங்க சார். சோ இந்த மாதிரி சமூக சேவைலாம் நிறைய செய்றீங்க. ஆமா சார். இந்த மாதிரி ஏழை பெண்கள் திருமணத்துக்கு உதவி பண்றோம் சார். இந்த சங்கத்துல இருந்து பண்றோம் சார். இந்த மாதிரி ஏழை குழந்தைகள் கல்விக்கு நாங்க உதவி செய்றோம். இந்த ஊர்ல நீங்க நடந்து போனாலே வந்து எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்களா? அப்படிலாம் இல்ல சார். எங்களுடைய ஒரு மன திருப்திக்காக, எங்க மன்றத்துடைய ஒரு நல்ல வளர்ச்சிக்காக, அவங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் இந்த இது செய்யறோம் சார். எல்லாருமே ரூபா போட்டு ஏழைகளுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. சூப்பர். இப்ப என்ன காஞ்சிருச்சு போடுறோம். இது எவ்வளவு நேரம் புரியணும்? ஒரு 2 நிமிஷம் போதும் சார். 2 நிமிஷம் போதும். மற்றபடி ஜென்ரலா உங்களோட ஹாபிஸ் என்ன? ஜென்ரலா எங்களுடைய ஹாபிஸ்னா நாங்க இந்த தொழில் செய்வோம் சார். இந்த கவரிங் ஜாமா சேல்ஸ் பண்றது, இந்த மாதிரி பொருட்கள் சேல்ஸ் பண்றது, சாரி சேல்ஸ் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்வோம் சார். லைட்டா அடுப்பை சிறுத்து வச்சு அதை பொன்னரமா எடுக்கணும் சார். கரியிராம பொன்னரமா, ரோஸ்ட் மாதிரியாவும் இருக்கணும், நிறமும் நல்ல பொன்னரமா இருக்கணும் சார். இல்லனா அந்த டேஸ்ட் வராது. ஆமா, கரியிராம இருக்கணும் சார். சோ இப்போ இத எடுத்துடலாம். ஆமா சார். சோ இந்த டிஷ் ஆக்சுவலா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இந்த இது வந்து நாங்க புக்குகள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அப்படியா? இது உங்க மன்றத்தை நீங்க செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்து பிரைஸ் வாங்கிருக்கோம். நீங்களே பொருள் தலைவர் தானே சார் கொடுக்குறாங்க, நாங்களே எடுத்துக்கிறது இல்ல. தலைவர் மிரட்டி வாங்கிருக்கீங்க? அதெல்லாம் இல்ல சார். என்ன சொன்னாங்க இந்த டிஷ் சாப்பிட்டு? என்ன சொன்னாங்க? அது வந்து புரோட்டா, சில்லி புரோட்டாக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். சோ இப்போ வந்து நமக்கு பிரெட் வந்து தயாராயிடுச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும்? இது கிரேவி தயார். கிரேவி. ஓகே. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். கொஞ்சமா எண்ணெய். ஆமா சார். கொஞ்சோண்டு சோம்பு சார். சோம்பு. அதுக்கு அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் கறி மசாலா. ஆமா சார்.
அதுக்கடுத்து கேரட், அதுக்கடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு அந்த பெரிய வெங்காயத்தையும் போடணும். இதெல்லாம் எவ்வளவு நேரம் வதக்கணும்? எல்லாமே 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது இதுல என்ன பண்ணணும்? தக்காளி. தக்காளி அதுக்கடுத்து பூண்டு. இதே எவ்வளவு நேரம் வதக்கணும்? 2 நிமிஷம். எல்லாமே 2 நிமிஷம். எல்லாமே 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்மளோட தக்காளியில நல்லா வதங்கிடுச்சா? ஆமாம் சார், வதங்கிடுச்சு சார். அதுக்கு அடுத்ததா இந்த கிரேவி, வெங்காயம் தக்காளி. ஆமாம் சார், டொமேட்டோவும் ஆனியனும் கிரேவியில போட்டு அடிச்சு வச்சிருக்கோம் சார். இதுதான் சார் இதுக்கு மசாலா. இதுக்கு மசாலா இதுதான்? ஆமாம், இதுக்கு மசாலா இதுதான் சார். இஞ்சி. ஆமாம் சார். சன்னா, வேக வைத்த சன்னா, இது சிக்கன் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டா போதும் சார். 2 ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் சார். தண்ணி ஊற்றி. ஆமாம், அந்த மசாலா வேகணும். மசாலா வெந்தாதான் அந்த பச்சை வாடையெல்லாம் வராது சார். வராது. ஆமாம் சார், மசாலா வாடை வராது. இது எவ்வளவு நேரம் வேகணும்? இது 2 நிமிஷம் போதும் சார். 2 நிமிஷம் வெந்தா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கி இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த பிரெட்டை அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணி. ஆமாம் சார், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் சார். ஆஃப் பண்ணிட்டு இந்த பிரெட்டை அதில் போட்டு. பிரெட் அதில் ஆட் பண்ணணும். ஆமாம் சார். ஓ, முடிஞ்சது அப்போ? ஆமாம் சார். இந்த பச்சை மிளகாலாம் அது கடைசியில் மஞ்சள் கறிகள், அது வந்து ஒரு கலருக்காக. கலர் காம்பினேஷனுக்காக. பிரமாதமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. பின்றீங்க போங்க. சமூக சேவை மட்டும் இல்ல, சமையல்லையும் நீங்க எக்ஸ்பர்ட் இல்லையா? ஆமா சார். பச்சை மிளகா, கொத்தமல்லியும் போடணுமா? ஆமா சார். ஸோ இப்போ நம்மளோட இந்த பிரெட் சில்லி தயார். சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுங்க. ஸோ இப்போ பிரெட் சில்லி தயார். அருமையான பிரமாதமான பிரெட் சில்லி நம்மளுக்கு தயாராயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி சமூக சேவையில நீங்க எல்லாம் ஈடுபடுறதுனால தான் இன்னைக்கும் வந்து ஹியூமனிட்டி வந்து அங்கங்க நம்மளுக்கு பாக்கி இருக்கு இல்லையா? ஓகே, தேங்க்ஸ் அலாட்டுங்க. சரி, தேங்க்ஸ் சார். ஓகேங்க, ரொம்ப நன்றி சார். நோ ப்ராப்ளம். இந்த பிரெட் சில்லி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். பிரெட் சில்லி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல பிரெட்டை ஓரம்லாம் கட் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. இந்த பிரெட் பீஸஸை வந்து அந்த எண்ணெயில போட்டு நல்ல டார்க் ப்ரௌனா டீப் ஃப்ரை பண்ணி தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெயில கொஞ்சம் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு துருவின இஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க. பாயில் பண்ண சன்னா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை இதோட நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலா டெக்கரேஷனுக்கு நீங்க பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட பிரெட் சில்லி தயாருங்க. அவல் பொரி